கர்த்தருக்கு பிரியமானவர்களை ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னென்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம யாரை நம்பி யாரை சார்ந்திருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சில மனிதர்கள் ஏமாற்றப்படுகிறதற்கு, சில மனிதர்கள் காயப்படுகிறதற்கு, இல்லை நம்ம கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அநேக நேரம் கடவுளை விட மனுஷங்களை நம்பிடுவோம். அப்படி தானே? ஏன்னு கேட்டால், மனுஷங்களை நம்மளால் பார்க்க முடியுது, ஆனால் கடவுளை பார்க்க முடியல. எப்படி அவர் செய்வாருன்றத நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ப முடியாது. இல்லைப்பா, ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை அப்படின்னா அவரோட தயவு, இரக்கம், ஆசீர்வாதம். நமக்கு தகுதியே இல்லாத இடத்துல நம்மளோட வசதிக்கு மிஞ்சி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிச்சுன்னா நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னா அதுதான் கிருபை. ஆனால் நம்ம யாரை நம்பி வாழணும் அப்படின்னா, ஆண்டவரை நம்பி வாழணுமா. நம்ம மனுஷங்களை நம்பி வாழ்வோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளால் நம்ம நினைக்கிறது காரியம் நமக்கு கிடைக்கவே செய்யாது. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரன் பைபிளை போட்டிருக்கு. நம்ம அநேக நேரம் அதைத்தான் பண்ணுறோம். ஸோ இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஏசப்பா, நான் மனுஷங்களை அல்ல ஆண்டவரே, நான் உங்களையே சார்ந்து வாழ என்னை அர்ப்பணிக்கிற சுவாமி. உங்கள் மேலே அதிகமான நம்பிக்கை வைக்க எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க சுவாமி. நான் விசுவாசத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே, என்னோடய அற்ப விசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், நீங்கள் ஆண்டவரை நம்பி இருங்க. நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.